ஐயோ, நேத்தி நடந்த இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்ல இந்தியா 41 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல இந்திய அணி தனது பேட்டிங் ஆர்டரே மாத்தி கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றதான்னு தெரியல. கிட்டத்தட்ட 200 ரன் போக வேண்டியது 200 ரன். அபிஷேக் சர்மா ஸ்டார்டிங்ல தடுமாறி தான் விளையாண்டு இருந்தாரு. ஆனா போக போக பட்டையை கிளப்பிட்டாருங்க. கிட்டத்தட்ட அவரு செஞ்சுரியே மிஸ் பண்ணிட்டாரு. அவரு கிரவுண்ட்ல இருக்கிற வரைக்கும் இந்திய அணி 200 ரன் ஈஸியா தொட்டுடும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பின்னாடிதான் நம்மளுக்கு எல்லாம் பேட்டிங் ஆர்டர் வந்து அக்ஷர் பட்டேல் வரைக்கும் மிகப்பெரிய பேட்டிங் ஆர்டர் இருந்தது. சப்பையா அடிச்சு தும்சம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தீபம் எரியறப்ப மழை வந்து பொசுங்கன்னா எப்படி நெருப்பு பொசுங்குமா அது மாதிரி பொசுங்கி போச்சுங்க இந்திய அணி. ஆமாங்க, ஒன் டவுன்ல சிவம் துவே இறக்கி, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இறங்கி, அதுக்கப்புறம் ஆர்டிக் பாண்டியா இறக்கி, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் இறக்கி, கடைசி வரைக்கும் சஞ்சு சாம்சன்ற ஜீவனை மறந்தே போட்டாருங்க அவரு. பங்களாதேஷ்லயும் சும்மாலாம் இல்லைங்க. அசன்றவர் ஓப்பனிங் இறங்கி 69 ரன் அடிச்சிருந்தாருங்க. அவர் இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் இதாதான் இருந்தது. டோட்டல் வந்து 169 தான் அடிக்கணும். ஸோ அதனால ஈஸியா அவங்க கொஞ்சம் ட்ரை பண்றதா இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். பட் வந்து இடையில ஒரு 2-3 பார்ட்னர்ஷிப் எதுவுமே அவங்களுக்கு எந்த பார்ட்னர்ஷிப்புமே நல்லா அமையல. அதனால அப்படி ஆயிடுச்சு. அணி ஜெயிச்சது அற்புதங்க. என்கிட்ட 6 கேட்ச் கொடுத்தோம் விட்டுறாங்க. இந்திய அணி ஃபீல்டிங்ல ரொம்ப சொதப்பலா இந்த சீரீஸ்ல விளையாண்டு இருக்காங்க. ஃபைனலாகனு வச்சுக்கோங்க. இதனாலதான் தோத்தாங்கன்னு குத்தி குத்தி காமிப்பாங்க, பாத்துக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.